திம்மை மருமகள் எபிசோடு 23ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோக்குள்ள போடலாம். லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய அருணுடைய அப்பா அதாவது ஹார்ட் அட்டாக்னால ரொம்ப மனது துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க புள்ள பிரியா சாகட்டும், எல்லாம் இவரால வந்த பிரச்சனை தான் அப்படின்னுட்டு தண்ணி கேட்கறதான தண்ணி கூட கொடுக்காம அப்படியே ரொம்பவே நம்ம மனசுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப வெள்ளத்தனமா பிரிய பண்ணிட்டு இருக்கா. நமக்கே ரொம்ப பாவமா இருக்குது இல்லையா? இவளை பத்தி நல்லா இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளுடைய அருணுடைய அப்பா. புரிஞ்சா மட்டும் என்ன பண்றது, அவ உயிரோட இருக்கணும் இல்லையா? அவரு அடுத்த எபிசோட்ல உயிரோட இருப்பாரோ இல்லையா? கண்டிப்பா உயிரோட இருக்காருங்க. மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் கதை நடந்துட்டு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்க போகுது வர போற எபிசோட்ல. Thursday 4 o'clock வெயிட் பண்ணிட்டே இருங்க. ரியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்போ 23ல இப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? திடீர்னு நம்மளுடைய ஆனந்த் ஓடி வராங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு, என்ன இந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா தான் தெரியுது. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாமா விழுந்து கிடக்கிறாரு. பிரிய பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா வாமா கொஞ்சம் தண்ணி மொண்டு கொடுமா, என்னால் ஒன்றும் முடியலை, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரியா இப்படி பார்த்துட்டு இருக்கா, அப்பா துடிச்சிட்டு இருக்காரு, அவர் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு ஓடி போயிட்டு தண்ணி மொண்டி எடுத்துட்டு கொடுக்குறாங்க நம்மளுடைய ஆனந்தி. அதுக்கப்புறம் நம்மளுடைய அவருடைய மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக அருணை அழைக்கிறாங்க. வாங்க, உங்களுடைய அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ரொம்ப வலி துடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பக்கமாக போதையில் ஒன்றும் முடியல, தலைக்கால புரியாமல் என்ன சொல்கிறேன்னு அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, குடிச்சிட்டா எது தலைக்காலே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அருண் பண்ணிட்டு இருக்காரு. உடனே நம்மளுடைய ஆனந்த் என்ன பண்ணுறேன்னா, உடனே கால் பண்ணி நான் ஒரு அருணோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உடனே வர வைக்கிறாங்க. உடனே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளுடைய அருணுடைய ஃப்ரெண்டு ஆனந்தி. அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் இன்னார் அவர் பாடி அது டெட் பாடி ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரியாவும் மங்கம்மாவுக்கும் அடாடா என்னடா இது, பிரியாவுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. நம்மளுடைய அப்பா இறந்துருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். நம்ம சொல்கிறபடியெல்லாம் இன்னும் மிளகா அரைச்சிருக்கலாம் நம்ம அண்ணனே. இப்போ நெகையும் நம்ம சொந்தமாகிடுச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மூவும் அழகாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற பொழுதுதான் ஆனந்தி கெடுத்து விடடா, இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும், இதுக்கு மேலே இவளை வச்சுட்டு இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி ஒரு பக்கம் பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தி என்ன பண்றாங்கன்னாக்கா, இங்க மாமனார் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சாலுமே நம்ம அருண் புரிஞ்சுக்கல. இவங்க எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கருக்கடைஞ்சதுக்கான காரணம் எல்லாமே ஆனந்தியுடைய தம்பி தான் இது காரணம் அப்படின்னு ரொம்பவே முழுசா நம்ப வச்சுட்டாங்க. யாரு நம்ப வச்சாங்க? பிரியாவும் மங்காமாவும். அவங்க சொல்ற பிச்செல்லாம் கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கிறது யாரு? அருண் தானே. அருண் என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க போறாரு? இது அப்பா சொன்னது கூட அவர் நம்பிக்கை இல்லாம நீ எல்லாத்துக்குமே நீ மருமகளை வச்சு நம்பிட்டு இருக்க, அவர் சொல்றத நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அவர் அப்பா சொல்லும்போது அவர் நம்பவே கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் பிரியாதான், அந்த கரு கலைச்சது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்பவே இல்லை. இதுக்கு சரியான ஆதாரத்தை இவர் கொண்டு அதாவது நம்ம அருணுடைய அப்பா அருண்கிட்ட காமிச்சா மட்டும்தான் நம்புவார். இல்லைன்னா இப்படி வாய் பேச்சால சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது ஆதாரத்தை போல ரெக்கார்ட் பண்ணி காமிச்சா அதுகளோட பிரியாவும் மங்காமனுடைய கதி என்னவாக போகுது? 23வது எபிசோட்ல மிக பயங்கரமான ஒரு த்ரில்லர் எபிசோடாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் அந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டா நீங்கள் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போயிடுன்றதுனால இது சஸ்பென்ஸாகவே வைக்கிறேன். அந்த எபிசோட்லேருந்து உண்மை வருமா வராதா? அருண் புரிஞ்சுப்பாங்களா புரிய மாட்டாங்களா? கரு கலைத்தது பிரியாவும் மங்காம சேர்ந்து பார்த்த வேலைகள் தான். அது மட்டும் இல்லாமல் அருணுடைய அப்பா, அதாவது பிரியாவுடைய அப்பா
கொன்ன பார்க்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அது வாரிசை கொன்ற நீ எல்லாம் ஒரு பொண்ணு, அப்பாவே கொன்னா துடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கதை. ஒரு பயங்கர த்ரில்லரான ஒரு எபிசோடுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. தாஸ்டர் 4 ரிலீஸ் ஆக போகுது. மிஸ் மெட்ராஸில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க போகுது. லாஸ்ட் எபிசோட பார்த்துருப்போம். சுட்ட வடையை சுடலைன்னு சொல்ல ஒவ்வொரு எபிசோட த்ரில்லருக்கு மேலே த்ரில்லரை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்க பயங்கரமான ஒரு எபிசோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு எபிசோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் அடிமை மருமகள் பார்த்துட்டு இருக்கவங்களோ மறக்காமல் நெக்ஸ்ட் எபிசோடு என்ன நடக்க போகுது ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறன்றவங்களும் அவங்களும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அது லாஸ்ட்டு 23வது எபிசோடு வந்ததுக்கப்புறம் 24வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது, அதில் என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த அந்த வீடியோ வந்ததுக்கு உடனே 8 o'clock நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகணுங்க. லாஸ்ட்டு 8 o'clock அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய் டேக் கேர். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.